அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத் இராணுவத்துடைய மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை, அதே போல் அதிகாரிகள் ஒன்றிணைந்த மீட்டிங். பிடிபட்டனர் போதைப் பொருள் வியாபாரிகள் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து. இவ்வளோ நாளாக இந்த இறைச்சியை தான் திண்டோமா? ஃபேஹிலில் பிடிபட்ட இறைச்சி கடையில் இறைச்சி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். காலநிலை ஆய்வாளர்களின் மிக முக்கிய எச்சரிக்கை. நாளை திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்கள்லையும் மிதமான மழை ஆரம்பித்து மறுபடியும் கனமழையில் போய் முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பல பகுதிகள், அதாவது தாழ்வான பகுதிகள் மற்றும் பேஸ்மெண்ட்கள் இருக்கக்கூடிய சாலைகளுக்கு மிக முக்கிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தயாராக இருங்க. மழைன்னு சொல்கிறாங்க, குளிரையும் காணும் மழையும் காணும். ஆனால் இந்த மழை வெள்ளத்தை அதிகரிக்குமா? சந்தேகம்தான். இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்ப்போம். குவைத் இராணுவத்தின் மன உறுதி வழிகாட்டுதல் மற்றும் மக்கள் தொடர்பு இயக்குநரகம். மதிப்புக்குரிய சகோதர குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள், கடல் பயண ஆர்வலர்கள், மீன்பிடி மற்றும் ஓய்வு ஆர்வலர்களுக்கு கடற்படை பயிற்சி யூனியன் 25 நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக விமானப்படை மற்றும் கடலோர காவல்படையின் பொது நிர்வாகத்தின் பங்கேற்புடன் டிசம்பர் 9 11/2025 காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நேரடி தீயணைப்பு பயிற்சிகளை நடத்தும் என்று அறிவிக்கப்படுகின்றது. இது ராஸ் அல் ஜுலையாவிலிருந்து கிழக்கே சுமார் 16.5 கடல் மைல்கள் நாட்டிக்கல் மைல் தொலைவில் காரு தீவு வரையிலும், ராஸ் அல் ஷோரிலிருந்து கிழக்கே 6 கடல் மைல்கள் தொலைவிலும் அல் மராதிம் தீவு வரையிலும் அமைந்துள்ள கடல்சார் துப்பாக்கிச்சூடு வரம்பில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் கடலுக்கு அடிக்கடி செல்லும் அனைத்து சகோதர குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். கடல் தொழில் செய்யக்கூடியவங்க மற்றும் படகு ஓட்டக்கூடியவங்க. இதோ அதிரடியான கூட்டம் ஆரம்பமானது. தொடர்ந்தும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் இனி வரும் நாட்களில் தீவிர சோதனைகள் நடத்தப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். இதன் ஒரு பகுதியாக மீண்டும் போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்ட பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்தும் குவைத்துடைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பல பகுதிகளிலையும் நேரடியான சோதனைகள் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறையின் ரகசிய சோதனைகளின் ஒரு பகுதியாக போதைப்பொருள் வியாபாரம் செய்த பலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இனி வரும் நாட்களில் அனைத்து பகுதிகளிலையும் அதிரடியான சோதனை சாவடிகள் மற்றும் பல இடங்களிலும் சோதனைகள் மும்முரப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை இது ரெண்டும் இல்லாமல் தப்பிக்கணுமா இருந்தால் 20 லட்சம் தினார் நீங்கள் அபராதமாக செலுத்தணும். கவனம். ஃபேஹில் பகுதிகளில் அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க குவைத்துறை முனிசிபாலிட்டி மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இறைச்சி கடைகளில் இறைச்சிகள் ரொம்ப பழசு, ரொம்ப கெட்டுப்போன இறைச்சி, பழைய இறைச்சிகளில் ஃப்ரீஸ் பண்ணியே இவ்வளோ காலமாக விற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இது தெரிய வந்ததுக்கு பிறகு அதிரடியாக அத்தனை இறைச்சியையும் குப்பையில் போட்டாங்க. இதைத்தான் நாம் இவ்வளோ நாளாக வாங்கி சாப்பிட்டோமா? பாருங்கள். توجيهاتهم بالتعاون مع اخواننا موجوده حاليا مع اخواننا طبعا.
ලංකාවට බලපෑ අයහපත් කාලගුණික තත්ත්වය හේතුවෙන් අපහස්ථාවයට පත් වූ ජනතාවට කුවෙට් තානාධිපති කාර්යාලය මගින් ලංකාවට සහනාධාර යැවීමට කටයුතු කර ඇති අතර කුවෙට් රටෙහි සිටින ශ්‍රී ලාංකික ජනතාවට කුවෙට් ෆුඩ් සිටි අපෙන් ඔබට අත්‍යවශ්‍ය භාණ්ඩ ඉතාම සාධාරණ මුදලකට ලබා ගැනීම සහ අප විසින් කිසිදු අයකිරීමකින් තොරව එම භාණ්ඩ තානාධිපති කාර්යාලයට භාර දෙනු ඇත. කුවේට් ෆුඩ් සිටි වැඩි විස්තර සඳහා මෙතන්න 9084 2281 9084 2282. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.